ஆமா. பொதுவா வந்துட்டு இப்ப இந்த குழந்தை பேர் இல்லாம, இந்த இஷ்யூவோட வரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இங்க நீங்க பண்றீங்க? அதுதான் நான் சொல்றது. முதல்ல வந்து அவங்க செயற்கை முறைகள் போகாம வந்தாங்கன்னா, ம். அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் ரொம்ப சீக்கிரமா கிளியர் ஆயிடுவாங்க. ஓகே, பல இடத்துக்கு போயிட்டு வெயிட்டோட வர்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. அவங்களுக்கு வேற சிகிச்சை முறைகள் பாரும். ஃப்ரெஷ்ஷா வரவங்களுக்கு வேற. இது ம். நெறைய போயிட்டு வந்தவங்களுக்கு வேற. அப்போ வந்து காலதாமதம் ஏற்படுமாங்க? காலதாமதம் கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா வரவங்க இருக்காங்கல்ல. ம். லேடிக்கு 40ன்னா, இப்போ சமீபத்தில அவருக்கு வந்து 50, அந்த அம்மாக்கு 44. குழந்தை பொறந்துடுச்சு. ம். நான் திண்டிவனத்தில ஒருத்தருக்கு 60. எனக்கே நான் 60 சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, அவருக்கு அந்த குழந்தை பொறக்கிறப்ப 59 என்கிட்ட வந்தாரு. அவருக்கு 61, அந்த அம்மாவுக்கு 41. ஏன்னா, அவரு ராணுவத்துக்கு போயிட்டாராம். ம். அதனால அவர புடிச்சு அவர அப்புறம் ராணுவத்திலேருந்து 40 வயசுக்கு வந்தவருக்கு 20 வயசு பொண்ண கட்டி வச்சிருக்காங்க. அது ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து 40 வயசுக்கு 40 வயசு கட்டியிருந்தா அந்த குழந்தை குடுத்துருக்க முடியாது. ஸோ ம். அவருக்கு 61, இந்த அம்மாவுக்கு 41 நானு குழந்தை குடுத்துட்டேன். அத அந்த மாரி ஆண்களுக்கு இப்போ 70 வயசுல கூட சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவருக்கு நேச்சுரலாவே 70 வயசுல குழந்தை பொறந்தது. அதனால ஆண்களுக்கு அது கொஞ்சம் வசதி. பெண்களுக்கு அந்த வசதி இல்ல. ஓகே. மெனோபாஸ் டைம் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். ம். அது வரைக்கும் தான் ட்ரை பண்ணணும். நானே சில பேருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கேன். அவங்க குழந்தை வளர்த்துக்கறதுக்கான ஐடியாவும் குடுத்துருக்கேன். ம். பேப்பர்ல இப்ப ஆனா ரூல்ஸ் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ரூல்ஸும் கையில குடுத்து போய் குழந்தை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா உடம்புக்கு எடுத்துக்க போறாங்கன்னுட்டு. செய்யலாம். அது எல்லாருக்குமே நம்ம மெனோபாஸ் வர்ற நிக்கிற வரைக்கும் குழந்தைங்க தாயாகுற தகுதி எல்லா பெண்களுக்குமே இருக்கு. மென்சஸ் நிக்கிற வரைக்கும், மெனோபாஸ் ம். டைம் வர வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே தாயாகக்கூடிய தகுதி இருக்கு. சூப்பர். ஆண்கள் வந்து அவங்க ஹேபிட்ஸ பொறுத்து இருக்கு. ரொம்ப அதுல ம். அப்படியே அ அ அடிக்டிவா மதுப்பிரியர்களா இருக்காங்க. இருந்தாங்கன்னா, அத மதுப்பிரியர்கள் தான் சொல்லணும். அவங்கள வந்து ரொம்ப மதுப்பிரியர்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 50 வயசுலயே குழந்தை பொறக்கிற தன்மை கூட குறைஞ்சிடும். ஓகே. நல்லா ஹெல்த் நல்லா இப்ப நான் சொன்னேன்ல, ஆனா தின் இதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி நார்மல் ஆக்கி அந்த தாராளமா சாத்தியங்கள் இருக்குமா? குடுக்கலாம். ம். அவங்க ஒத்துழைப்பு குடுக்கணும். நிச்சயம், அவரு குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அவரு நீ குடிக்காதன்னு போய் 24 மணி நேரம் நான் பார்க்க முடியாது. நிச்சயம். அத அவர் மனசுல எடுத்துக்கிட்டு செஞ்சாருன்னா, நம்ம செய்துடலாம்.